மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பெரிய அருவி அணைக்கட்டில் பெயரளவில் மட்டுமே புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2,60,00,000 ரூபாய் மதிப்பில் நடைபெறும் இந்த பணியில் சிமெண்ட் பூச்சுகள் தொட்டாலே உதிரும் நிலையில் இருக்கிறது. எனவே பெருமழை காலத்தில் எதிர்கொள்ளும் வகையில் பணிகளை தரமாக முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். அண்டை மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நங்கவள்ளி வாரச்சந்தையில் ஒரே நாளில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. சுமார் 8,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர். ஆடுகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆடி 18ஐ முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ தற்போது 1000 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்ற சம்பங்கி 400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதேபோல் முல்லை, கனகாம்பரம் உள்ளிட்ட இதர பூக்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. பூக்களின் வரத்தும் வழக்கமான 30 டன்னில் இருந்து 10 டன்னாக குறைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் திடீர் மின்னழுத்த மாறுபாடு காரணமாக டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமானதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பழுதான பொருட்களை தெருவில் வைத்து தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். மின்வாரிய ஊழியர்கள் மின்மாற்றியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் மேலும் 2 உயிரிழந்தனர். சின்ன அம்மன்குடி லட்சுமிபுரம் பகுதியில் கூரை கொட்டகையில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த முயன்றபோது சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் 2 சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கம்பத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதில் பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேதநாயகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த பிரபாகரன் என்பவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். விபத்து குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வடகோவை ரயில் நிலையத்தில் ஹிந்தி பெயர் பலகை மீது ஆதித்தமிழர் பேரவையினர் பெயிண்ட் ஊற்றி அழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதிதாக ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆதித்தமிழர் பேரவையினர் ஹிந்தி எழுத்துக்கள் மீது பெயிண்ட் ஊற்றி அழித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு, விலை குறைவு, முறையான ஏற்றுமதி வசதியின்மை மற்றும் நோய் தாக்குதல் போன்ற பல்வேறு காரணங்களால் பல ஆயிரம் ஏக்கரில் நடைபெற்று வந்த மலர் சாகுபடி தற்போது நலிவடைந்து வருகிறது. கீரமங்கலம், வடகாடு, கொத்தமங்கலம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மலர் விவசாயத்தை நம்பியிருந்த விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். நறுமண தொழிற்சாலை அமைத்தல் போன்ற அரசின் உரிய திட்டங்கள் மற்றும் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். பூஞ்செடியெல்லாம் காணும்னா தண்ணியும் பத்தலை, தண்ணி இறைக்க முடியலை. பூஞ்செடி வச்சாலும் அந்த அளவுக்கு தெளிவாக வரல, முன்ன மாதிரி ஒரு தெளிவாக வரல. அதனால தான் இப்படி கிடக்கு. தண்ணி நம்ம ஆளுகள்கிட்ட வாங்கி அதை இறைக்கிறோம். அந்த கிலோமீட்டருக்கு இப்போ அந்த தண்ணிக்கு இந்த நம்ம அடிக்கிற கெமிக்கல் மருந்துக்கும் ஒத்து வருதில்லை. அதை அடித்தா நமக்கு நட்டம் தான் வருது. அதனால தான் பூ விவசாயத்தை எல்லாருமே குறைச்சிட்டு இப்போ தென்னை விவசாயத்துக்கு ஆரம்பிச்சு. தண்ணி பிரச்சனை இருக்குது. ஏன்னா மருந்து அடித்தாலும் சரியான மருந்து கேட்கவும் மாட்டேங்குது, ஒரு பூச்சியை நிற்க மாட்டேங்குது. அது மாதிரி மழையும் பெய்யறதில்ல. வர்ற நிலைமை போகிற நிலைமையை பார்த்தா இனி அந்த விவசாயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூ விவசாயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேனி மாவட்டத்திலிருந்து கேரளம் செல்லும் கம்பம்மெட்டு, போடிமெட்டு, குமுளி ஆகிய மலைப்பாதைகளில் வாகன போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
கேரளத்தின் இடுக்கி மாவட்ட கனமழையால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சபரிமலை பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் மழை பொழிவு சற்று குறைந்துள்ளதை தொடர்ந்து தற்போது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. குற்றால மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தொடர் கனமழை காரணமாக தென்காசியில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக 132 அடி கொண்ட அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியிருக்கிறது. 36 அடி கொண்ட குண்டாறு அணை நிரம்பி வழிந்து வருகிறது. கடனா நதி, ராமா நதி மற்றும் கருப்பா நதி உள்ளிட்ட மற்ற அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ராஜேந்திர சோழேஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கும் பால், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை செங்குன்றம் சோதனைச் சாவடி அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது ஆந்திராவிலிருந்து பார்சல் லாரியில் லிப்ட் கேட்டு வந்த இருவரிடமிருந்து 1,08 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சவுகார்பேட்டையில் தங்கம் வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்ததாக அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்ததை அடுத்து செங்குன்றம் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில்ஓரி அரசு விழா கோலாகலமாக தொடங்கியது. தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியை சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கண்காட்சியில் இடம்பெற்ற மலர்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களால் ஆன கலைநயமிக்க சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. நாமக்கல் கொல்லிமலையில் வல்வில்ஓரி விழாவில் கலந்து கொள்ள வந்த இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்பியபடி சென்றதால் அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்ற சில இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களுடன் கூடிய வாகனங்களில் சென்றுள்ளனர். காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு விதிகளை மீறி மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்களை மலைப்பாதையில் செல்ல அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினர். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே வடமலை சமுத்திரம் பகுதியில் கரடி தாக்கி தோட்ட காவலாளி உயிரிழந்தார். அப்பகுதியில் சுற்றித் திரியும் கரடியை பிடிக்க வனத்துறையினர் 4 கூண்டுகள் அமைத்து ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கரடியை கண்டதும் பிடிக்க மைக்ரோசி துப்பாக்கியுடன் வனத்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கும் நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவாக 5,935 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த சீசனின் அதிகபட்ச அளவை எட்டியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பருவக்காற்று காரணமாக காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதி சாலையில் செல்லும் லாரிகளை வழிமறிக்கும் யானைகள் அதிலிருந்த கரும்பை யோசித்த காட்சிகள் வெளியாகின்றன. லாரியில் இருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் கத்தை கத்தையாக பறித்து சாலையில் போட்டு சாவகாசமாக சாப்பிட்டுள்ளது. யானைகள் தொடர்ச்சியாக கரும்பு லாரிகளை வழிமறிப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். குஜராத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சபர்காந்தா மாவட்டம் இடார் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த வெள்ள நீரில் கார்கள் பொம்மைகளைப் போல அடுத்தடுத்து அடித்துச் செல்லப்பட்டன. இதன் பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளத்தின் அதிரப்பள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொலைவிலிருந்து பார்த்து ரசித்து செல்கின்றனர். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டம் சிட்டாரிக்கால் அருகே உள்ள வயக்கனம் பகுதியில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கர்நாடக வனப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாகவே இந்த திடீர் பெருவெள்ளம் பாய்ந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நல்வாய்ப்பாக இதுவரை உயிர் சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. தொடர் கனமழை காரணமாக ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக மூணாறு, தேக்கடி, வாகமன் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் முழு தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கனமழையால் மண்சரிவு ஏற்பட்டு மரங்கள் விழுந்தும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் வருகை தர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சபரிமலை நிறை புத்தரிசி பூஜையின் போது பக்தர்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்குமாறு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேட்டுக்கொண்டுள்ளது. தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இடுக்கி, பத்தனம்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தொடர் வெப்ப அலை மற்றும் மிக குறைந்த மழை பொழிவு காரணமாக இங்கிலாந்தின் பாதியளவு பகுதிகள் வறட்சி பிராந்தியங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் அங்கு ஏற்பட்டுள்ள 3வது வறட்சி இதுவாகும். 78 விழுக்காடு ஆறுகள் மற்றும் அணைகளில் நீர்மட்டம் சராசரி அளவை விட கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு நீர் பயன்பாட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கிலாந்தின் ஜூன் மாத வெப்பநிலை புதிய உச்சமாக 38 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வார விடுமுறை மற்றும் ஆடி 18ஐ முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் மின் இழுவை ரயில் சேவை மற்றும் நடைபாதைகளில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக தற்காலிகமாக ஒரு வழிப்பாதை அமைக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வார விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடலிலும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்திலும் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை தொடர் மழை காரணமாக நிரம்பியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 8000 கன அடி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, மீன் பிடிக்கவோ அல்லது பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். ஈரோட்டில் உள்ள பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 536 கன அடியிலிருந்து 3198 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 55.21 அடியாகவும் நீர் இருப்பு 5.8 TMC ஆகவும் உயர்ந்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 755 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக மலையடிவாரத்தில் கடந்த 2 மாதங்களாக வறண்டு கிடந்த மஞ்சனூத்து ஓடையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மலை கிராம மக்களின் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குவதோடு அங்குள்ள வனவிலங்குகளின் குடிநீர் தேவையும் முழுமையாக பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
விருத்தாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 20,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மேலும் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருப்பதால் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஈரப்பத அளவை தளர்த்தி நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாகமண்டலா திரிவேணி சங்கமத்தில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தலைக்காவிரி பகுதியில் 328 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பாகமண்டலா திரிவேணி சங்கமம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதுடன் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து டெல்டா விவசாயிகளின் பாசன தேவைகள் பூர்த்தியாகும் சூழல் உருவாகியுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதல்வர் விஜயின் மக்கள் நல எண்ணத்திற்காக இயற்கையே துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி செழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்கும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா தனது பதிவில் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6100 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் தமிழகத்திற்கான நீர் திறப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே காற்றின் வேகத்தால் படகு கவிழ்ந்த நிலையில் அதில் இருந்த மீனவர்கள் உயிர் தப்பினர். தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்றபோது பலத்த காற்றால் படகு கவிழ்ந்தது. உடனடியாக மீனவர்கள் கடலில் குதித்து அருகில் இருந்த மற்றொரு படகு மூலமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தால் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு கடலில் மூழ்கியது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் வாழ்த்து பதாகை வைப்பதில் கட்சியின் இரு பிரிவினரிடையே தகராறு ஏற்பட்டது. கள்ளிப்பட்டி விசிகவினர் பதாகை வைக்க முயன்ற இடத்தில் மற்றொரு பகுதியைச் சேர்ந்த விசிகவினர் பதாகை அமைத்ததால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. தொடர்ந்து பேனர் கிழிக்கப்பட்டதால் அனுமதி பெறாத பேனர்களை அகற்ற பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். உதயநிதியா கனிமொழியா என வாக்கெடுப்பு நடத்த திமுகவினர் காத்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரை மேல அனுப்பானடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர், செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் திமுகவில் அதிருப்தி நிலவுவதாக தெரிவித்தார். நான் கேட்ட கேள்வி திமுக எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்ப வாக்கெடுப்பு வரும், திமுக ஒன்றிய நகரம் பகுதி எல்லாரையும் கூப்பிட்டு கிளை நிர்வாகிகள் வரைக்கும் கூப்பிட்டு உதயநிதியா சகோதரி கனிமொழியா வாக்கெடுப்பு எப்போ வரும்னு திமுக நிர்வாகிகள் காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கட்சி முழுவதும் எனக்கு அதிருப்தி. எந்த இடத்துலயும் வேட்பாளர் ஒழுங்கா போடல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கட்சி நமக்கு கண்ட்ரோல் வரணும்னு மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறது. தான் படித்த பள்ளியின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்குமார் ஆசிரியர்களிடம் அடி வாங்கிய நாட்களை நினைவு கூர்ந்தார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அந்த தனியார் பள்ளி அமைந்துள்ளது. விழாவில் பேசிய அமைச்சர், ரேங்க் கார்டு கொடுக்கும்போது ஆசிரியர்கள் அடிப்பார்கள் என்பதால் அதற்காகவே 2 உடைகள் அணிந்து செல்வோம் என்றார். நாங்கள் படிக்கும்போது வாங்கிய கொஞ்சம் அடி அல்ல, ரேங்க் கார்டு கொடுக்கும்போது 4 அடி வாங்குவதற்கென்றே பிரத்யேகமாக 2 உரையை போட்டுக்கொண்டு இந்த பள்ளியில் அணிந்து நாங்கள் அதுக்கு மேல பேண்ட் அணிந்து கொண்டு வருவோம். அடிக்கும் போது அடியில் பிறப்பே உடைக்கிறோம். ஃபாதர் வேற பிறப்பு எடுத்து வர சொல்வாரு. அந்த அளவுக்கு அந்த அடி இருக்கும். சென்னை செங்குன்றம் சோதனை சாவடி அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது ஆந்திராவிலிருந்து பார்சல் லாரியில் லிப்ட் கேட்டு வந்த இருவரிடமிருந்து 1,08 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சவுகார்பேட்டையில் தங்கம் வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்ததாக அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்ததை அடுத்து செங்குன்றம் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாகை புதிய பேருந்து நிலைய கட்டடத்தின் மேற்கூரை சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் திருவாரூரைச் சேர்ந்த லதா மற்றும் பிரியதர்ஷினி ஆகியோர் காயமடைந்தனர். இருவரும் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து நிலையத்தை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிபதிகள் நியமனத்தில் கொலிஜியம் அமைப்பின் வெளிப்படைத்தன்மை குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி உஜல் புயான் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொலிஜியத்தின் சமீபத்திய தீர்மானங்களில் நீதிபதிகள் நியமனத்திற்கான எந்த ஒரு காரணமும் தெரிவிக்கப்படவில்லை என்பது வெளிப்படைத்தன்மைக்கு எதிரான பின்னடைவு என்று தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான தகுதிகளையும் நிராகரிப்பு காரணங்களையும் பொதுவெளியில் வெளியிடுவது அவசியம் என்றும் நீதிபதி உஜல் புயான் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதமே இம்மசோதா தாக்கல் செய்யப்பட்டு போதிய ஆதரவின்றி தோற்கடிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தாக்கலாகும் மசோதாவை நிறைவேற்ற இரு அவைகளிலும் 1/2 ஆதரவு தேவைப்படும். இந்த நிலையில் அதை பெற அரசின் வியூகம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போதைக்கு இரு அவைகளிலும் ஆளும் கூட்டணிக்கு 3/2 ஆதரவு இல்லாத நிலையில் சில எதிர்க்கட்சிகள் ஆதரித்து வாக்களித்தாலோ அல்லது வெளிநடப்பு செய்தாலோ மட்டுமே மசோதா நிறைவேறும் நிலை உள்ளது. संविधान संशोधन पर विधेयक पर आगे की कार्रवाई करना